என்ன ஆரி தேவியாகிய சீதை நாம் பிரிந்து விட்டோமே. சித்தேசன் தாமரை போலிருக்குமே என் தேவியின் ஆசை திருமுகம். அவன் ஆசை திருமுகத்தை என்றைக்கு நான் காண போறேன். சீதா ஏ என் தேவி எங்கான கருங்குயிலே பசங்களே பச்சை பசங்களையே கண்டே பார்த்ததே தாரம் கண்டே குளத்துரித கண்ணே ஜனகராசன் பெற்ற பெண்ணே சீரா என்ன உன் ஆசை துரோகத்தை இன்னைக்குமா நான் காண போறேன். இன்னைக்குமா உன்னை இனிமேல் பார்க்க போறேன். சரி சரி அப்படியே தேர்வன பாருங்க. ஆமாண்ணா ராம லட்சுமணனும் சரி அப்படியே வந்தேங்கிறாங்க. சீதையை தேடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே மன வளர்ந்தங்கள் தீப தீபாந்திரங்கள் மேடு குமடுகள் ஆறு செடி கொடிகளை நாம் கடந்து எங்க வருகிறார்கள். அப்படியே ஜடையை பார்த்து விவரம் அறிந்து விட்டு அப்படியே அகழ்ச்சி கடந்து ஆக சபரிகள் வழிமறித்து ஆக வாழ கைவிடுத்தார். அப்படியே கடி கொடுக்கின்றார். அதை விட்டு கவிநாட்டி வராங்க. அப்படியே கிருஷ்ணாபுரிக்கு வருகின்றார்களா. அப்படியே கவிநாட்டில கிருஷ்ணவர் வந்து சரியா அப்படியே வாலியை கொண்டு பதம் செய்து விட்டு ஆக அப்படியே பண்டாம செய்றாங்க. அப்படியே முடி சுட்டி வைக்கின்றார்கள். ஆனா சீரியை தேடணுமே. ஆமா சரி சரி சீரியை பார்த்து அழகம் கொடுக்கணுமே. ஆமா யாருக்கு கொடுப்பது யாரிடத்தில் கொடுக்கலாம் பார்க்கணும். சரி அறிவே கொடுக்கணும். அனுமான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் தான் ஆக அடன் முருக சொல்லி கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கனியலை கழட்டி ஆக அப்படியே என்ன
ஆஞ்சநேயன் அப்படியே அண்ணமா கொடுக்கிறார். அப்படியே ஸ்ரீராமர் கொடுக்கின்றார். அனுமான் சரி அப்படியே கடையை கை வைத்துக் கொண்டு அப்படியே சீதையை தேடுக்காக ஆமாண்ணா சம்பாதிப்பது விவரம் அறிவிட்டு கடலை தாண்டி வெளியே புறப்படுகிறார். அப்படியே வருகின்றாரா அனுமந்தன்? சரியா அப்படியே விஸ்வரூபம் எடுக்கின்றார் ஆஞ்சநேயர். இவ்வளவு நீளம் இவ்வளவு ஆழம் சரி அதோட கடல் விஸ்வரூபத்தை எடுத்து எப்படி வருகிறார் என்றால் எப்படி என்ன வருகின்றார்? அனுமான் பாய்ந்தாரே பாய்ந்தாரே ஹனுமான் பாய்ந்தாரே ஹனுமான் கேசவ ராகவா வாசகமானதோ பைந்தாரே கேசவராகவா குசிவனே கேசவராகவா குசிவனே வாசகமானது சவிடாமணி சவிடாமணி பாய்ந்தாரே ஹனுமான் பாய்ந்தாரே ஹனுமான் என்ன அவனுடைய கடல் தாண்டி அவனுடைய அப்படியே ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து வருகின்றார். என்ன சரி அப்படியா அவளை கொண்டு ஆமா ராமனுடைய சரி ராமனுடைய கடல் முதலத்தை காலை வைத்துக் கொண்டு அவனுடைய கடல் அப்படியே பாய்ந்து வருகிறார். அப்படியே பாய்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். தெரியுமா எப்படி என்ன வருகின்றார்? ராமா 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 என்று ராம 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 என்று ராம 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 என்று ராமஜெயம் பாடி வர ஹரி ஹரி ராம என்று ஹரி ஹரி ராம என்று ஹரி ஹரி ராம என்று அனுமனோமே ஓடி வர ராமஜெயம் பாடிக்கொண்டே ஆஞ்சநேயர் வருகின்றார். என்ன சரி அப்படியே வடக்கு வாசல் வழியாக ஆமா ஒரு குட்டி குழந்தை போல எடுத்துக்கொண்ட அப்படியே வெளியே இருக்கின்றார். நல்லவருங்க மெதுவாக உள்ள வருகின்றார். இறங்கவே ஆமாண்ணா அப்படியே வடக்கு வாசல்ல சரிங்களா யார் காலாக இருக்கிறது? அப்படியே இளங்கனியால் கால் பார்த்து கொடுக்கிறார். அப்படியாண்ணா
இரண்டு கலந்து பாருங்க. ஆமாண்ணா. அவனுடைய குட்டி குறைந்து வளைந்து கொண்டு வடிவத்தை கொண்டு விளைஞ்ச பாருங்க. ஆமா. ஏ குறைங்க. ஆமா. யாராணி யாராணி? ஆமாண்ணா. அனுமான் பார்த்தா என்ன செய்கின்றார்? என்ன பார்த்தா நீ குறைங்கன்னு கேட்க குரங்கு கேட்கிறியா? சரி சரி. அப்படியே கால் வந்து தூக்கி அப்படியே கத்திரி ஒரு சாடி கொடுத்தா. அப்படியா? கடிச்ச உடனே ஆமாண்ணா. இளங்கழியா எப்படி தெரியுமா? அவள் எப்படி என்ன இருக்கின்றாள்? அந்த இளங்கழி கழித்தாளே மறந்தையா மொழிந்தாளே அதங்கள் இரண்டு தலையை விரித்துக் கொண்டு அதங்கள் இரண்டு தலையை விரித்துக் கொண்டு அலறி உலறி பற்றி அந்த கொடமை புறத்து இளங்கண்ணி படிந்தாரே அலங்கட படிந்தாரே. என்ன இளங்கணியாரை சரி. ஆனாலே காரணம் விடுதலே ஆக காதுக்கு முன்னாடி அடிச்சா பாருங்க. ஆமாண்ணா. உடனே சரி. இளங்கணியை பட்டிக்க வேண்டாம். அப்படியே பட்டு சாய்ந்து விட்டால் ஆஞ்சநேயரை பார்த்து சரி. அண்ணா என்ன என்ன கடல் சூழ்ந்த உலகத்திலே இந்த உலகத்திலே என் கிச்சை கூட ஏன் நெருங்க முடியாது. பக்கத்துல வாங்கியாவே ஆனால் என் அடிச்சு கொண்டுட்டேன். அடித்தே கொண்டு விட்டார். எனக்கு வேணும்லாம் சரி. உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி தான். ஆமா. போயிட்டு வா. சரி. உடனே என்ன சீதையை தேடிக்கொண்டு வந்தால் எப்படி வர தெரியுமா? எப்படி என்ன வருகின்றார்? அம்மாள் தேடி திரிந்தாரே அன்னை சீதாதேவி உன்னை அனுமானோ அழகி பதக்கின்ற காற்று நுழையாத காற்று நுழையாத அப்படி அழகி பதக்கின்ற காற்று நுழையாத காற்று நுழையாத அன்னை கொத்தனம் இலங்கை வத்தனம் தேடி தெரிந்தானே அன்னை சீதாதேவி அன்னை அனுமானோ அரணஜாலையோ மந்திரச்சோலையோ அடி மந்திர சோடையோ மலைகளும் தொலைகளும் தலைவாசல் படிகளோ அல்லை வாசல் கட்டிகளோ அன்னை பிள்ளை போலே தேடி தேடினாரே அன்னை சீதாதேவி உன்னை அனுமானோ மரணச்சாலையோ மந்திர சோடையோ சோலையோ அடி நரகச்சாலையோ ரத்தின சோலையோ ரத்தின சோலையோ அலைகளும் தொலைகளும் அலைவாசல் படிகளோ தலைவாசல் படிகளோ அடி தோரண மேடையோ கோமல கோடையோ கோமலோடையோ அன்னை பிள்ளை கொள்ளையத்தை சத்தி சத்தி ஓடியல்லோ தேடி திரிந்தானே அன்னை சீதாதேவி அன்னை அனுமானோ அப்படியே என்ன அப்படியே வாரான சபைகள் சரிண்ணா மந்திர சோலைகள் ஆமாண்ணா மலைகள் சரி துறைகள் தலைவாசல் படிகள் படிகள் மூளை சரிண்ணா முடிவுகள் ஆமாண்ணா சொல்லி சரி அப்படியே அணிப்படை மாதிரி ஆனா அப்படியே சீரியவனே ஆமாண்ணா தேடிட்டே இருக்கிறேன். அணில் மாதிரி ஒவ்வொரு இடமா அப்படியே தத்தி தத்தி தேடி அப்படியே பார்த்தா சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காரு. வராரு வராரு உடனே என்ன எங்க தெரியுமா? எங்க வருகிறார்? அப்படியே கும்பகரணை மாளிகைக்கு வருகிறார். அங்கே வந்துட்டாரா? அப்படியே கும்பகரணை மாளிகைக்கு வராங்க. ஆமாண்ணா மலைக்கு ஒப்பாங்க சரி கும்பகரணை
அப்படியே அண்ணாந்து போய் தூங்கிட்டு இருக்கான். கும்பகரன் படத்துக்கு இடம் பார்க்கறதுக்கு வர மாதிரி தெரியுது. ஏன்னா கும்பகரன் வந்து என்ன 6 மாசம் தூங்குவான். அப்படியா? 6 மாசம் முடிச்சிருப்பான். ஆஹா, அந்த 6 மாசம் சேர்த்து சாப்பிடுவான். நல்லா பயத்துக்கு சாப்பிடுவான். அப்படியே அண்ணாந்து பகவானே என்னண்ணா அப்படியே கரண்ட் கதை அப்படியே கொரண்டைக்கு தூங்கிட்டு இருக்கான். உரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்படியே கும்பகரன் தூங்குறான். கும்பகரன் தூங்கிட்டு இருக்கான். ஆமா, மணி 3 மணி ஆயிட்டா தான் தூங்கிட்டு இருக்கான். அப்பதான் பார்த்தா அனுமன் எப்படி? ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்களே என்னண்ணா மூச்சு விடுவது அம்மா அப்படியே தள்ளு. அனுமான பிடிச்சு வெளியே பிடித்தது. மூச்சு விட அப்படியே இழுக்கு. ஆமாண்ணா, அப்படியே மூச்சு அப்படியே அப்படியே ஆண்டாரு. அங்கேயும் ஆடிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா அனுமான் என்ன செய்கிறார்? ஆஞ்சே என்ன நினைக்கிறீங்களா? ஆஞ்சநேயர் என்னென்ன நினைக்கின்றார்? ஏ அப்பாஜி தென்னமலை கப்பாங்க போதுரங்க சக்கரம் மஞ்சத்து சக்கரம் மஞ்சத்து ஏ ஆகாயினி என்ன சுட்டி அதிசய கங்காசி அலக்கனை பள்ளி தொங்குறார். அப்பாயி தென்னமலை கொத்தாக போதுரங்க சக்கரம் மஞ்சத்தில் தொங்குறார். என்ன சுத்தி அதிசய கங்காசி அலக்கனை பள்ளி தொங்குறார். அரக்கனை பள்ளி தொங்குறார். அதுமாதிரி என்ன இந்த அரக்கன்னா நம் தாயகச்சேரி சரி, சிறுவன் இருப்பானா? இந்த அரக்கனா தரக்குமோ? ராமர் மட்டும் சரி, நம் சாமி ஆ, அதாவது ஆ, சீதை கண்டுவா ஆமா, சொன்ன தவிர சரி, அரக்கனை கொன்றுவா. அவனை கொன்று விட்டு வா. ஒரு சொல்ல மாட்டாங்க. சொல்லலையே. அரக்கனை கொன்று ஒரு சொன்னா சொல்லி இருந்தால் காரணம் விடுத்து கதிர்க்க மாதிரி அடிச்சு கொண்டு போய் அடிச்சு நச்சை கொண்டு போட்டுருவானே. சரி, அப்பதான் பார்த்தான் எப்படி? அப்படியே சீடமான ஆ, ஒரு தேடி பார்க்க எங்கேயுமே காணல. எங்கேயுமே காணவில்லை. 2 மாளிகை பார்த்தா ஆமாண்ணா, குருசன் மாளிகை வருகிறார். சரிங்களா? ராமா ராமா ராமான்னு என்ன அப்படியே மூச்சு போது குருசனுக்கு. அப்படியா? நாம தான் ராமபக்தன் நினைச்சோம். ஆ, ராமபக்தன் இருக்கிறாங்க. இங்கே இருந்துட்டாங்களா? சரி, சரி, ராவண மாளிகையை கடந்து ஆமாண்ணா, அப்படியே தேடி பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்து கொண்டே வருகின்றான். செடி பார்த்தவங்கள பார்க்க முடியாது. இன்னும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஊருக்காரன் உண்மை வரணும். சரி, இந்த பரம்பரை ஆக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிற?